ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். காசு இல்லைனா வாழ்க்கையே தூரம் தான் சார். பசுமையே இல்லே காஞ்சி போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா? காலையிலே எழும்பணும், கிளம்பணும், வேலைக்கு போகணும், வரணும், ரிப்பீட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுண்டா. அதை விட்டுட்டு சும்மா வேலைக்கு போனோமா வந்தோமா. டேய் அம்மா, நீ எங்கே போகிற? வேலைக்கு தான் போகிறேன். வேலைக்கு என்ன பண்ண, நம்ம நிலமை அப்படி ஆகிப்போச்சு. சாப்பிட்ட வச்சு காசை கொடுத்துரு. சரி சரி, பஸ் வந்துனா நீ கிளம்பு. எனக்கு வெளியே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். தெரியும்டா டேய், கடைசியில் தனியாக தான் நிற்கணும். கடைசியில் விட்டு போகிறதுக்கு எதுக்குடா வரீங்க? சே டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பு. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டேய் மச்சான், புரிஞ்சுக்கோடா, வேலை இருக்குடா, பஸ்ஸில் நீ கிளம்புடா. மச்சான், பஸ் வர மாதிரி தெரில, பேசாமல் நீயே கொண்டு விட்டுறேன். எங்கே போனாலும் ஒட்டிக்கிட்டே வருது. மச்சான் என்ன மச்சான், இப்படி சும்மா சுற்றுறதுக்கு ஏதாவது வேலையை தேடி வேலைக்கு போகிற வழியே பாடுறா. ஏதாவது கேட்டால் உடனே தத்துவம் பேசிக்கிட்டு உன் கூட சுற்றுறல எல்லாம் நேரம். மச்சான், உனக்கு எப்போ நல்ல நேரம் தான்டா, போடா. நான் என்ன பேசுகிறேன், இவன் என்ன பேசிக்கிட்டு. டேய் போலீஸ்ரா, போலீஸ்ரா. ரொம்ப நல்ல நேரம். வண்டி ஒதுக்கு. ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டுறது சாயுண்டா. வா வா, வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி வாங்கிக்க. சார், பைக்ல இருந்து சாவி எடுக்கிற ரைட்ஸ் போலீஸ்காரன்ட்ட கிடையாதுடா. என்னன்னு கேளுடா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நம்ம சொன்னா இங்க கேட்கலாம். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? 1000 ரூபா ஃபைனு, வந்து கட்டிட்டு போ. சார் சார் சார், நான்லாம் வாங்குறதே 300 ரூபா சம்பளம் சார். நான் எப்படி சார் 1000 ரூபா ஃபைன் கட்டுவேன்? இவங்கிட்டே 5 பைசா இருக்காது. நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொல்லு மச்சான். நான் என்ன இவ்வளோ நேரம் பாட்டாடா பாடிட்டு இருக்கேன்? நானும் அதாண்டா சொல்லிட்டு இருக்கேன். என்னடா பேசிக்கிட்டே இருக்கியோ? வீட்டுக்கு போகணும் ஐடியா இல்லையா? இருடா, நான் கேட்குறேன். சார் என்ன சார், ஹெல்மெட்டோட ஃபைன் அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கேன் தம்பி. உங்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். கிளம்பு, போ போ. கிளம்ப சொல்லிட்டாரா? ஃபைனை கட்டிட்டு கிளம்ப சொல்கிறாரா? போ. ரொம்ப யோசிக்காதீங்க, உங்கள் சேஃப்டி தான்ப்பா ஃபஸ்ட்டு. எங்கே சேஃப்டியா? அப்போ ஃபைன் கட்டிட்டு போகிறவரில் ஆக்சிடென்ட் ஆனால் பிரச்சனை இல்லையா சார்? டேய் தயவு செஞ்சு கேட்குறேன்டா, அவன் காலை வேணாலும் விழுறேன். கொஞ்ச நேரம் அமைதியாகிடுறா. சார் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க சார், ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், அது வரைக்கும் எதுவும் பேசாதடா சார். காசு இல்லைன்னு சொன்னான், எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா? யோ, ஏடிஎம் போனால் வந்தானா இல்லையா? வரல, அதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கியா? ஃபோன் அடி அவனுக்கு. ஃபோன் பேலன்ஸ் இல்லை சார். பேலன்ஸ் இல்லையா? அவன் நம்பர் சொல்லு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா? அது உங்களுக்கெல்லாம் நான் நக்கலாக இருக்குன்னு நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடல சார். என்னப்பா ஆடுலாம் மேய்க்கிற? லைசன்ஸ்லாம் இருக்கா? சார் லைசன்ஸ்லாம் கிடையாது, ரேஷன் கார்டு தான் இருக்கு. ஒரு வேளை வீட்டுக்கு எதுவும் போயிருப்பானா? டேய் மச்சான், என்னாச்சு? டேய் ஏடிஎம்ல கூட காசு இல்லடா. காசு இல்லையா? முடிஞ்ச வரை தேய்ச்சி பார்த்துட்டேன், சுத்தமா நம்ம இல்ல. அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிக்க தெரியுது. கத்தாத. ஏடிஎம்ல காசு இல்லை, நம்ம எதை பிடிக்கிறது? பிடிங்க தம்பி. இங்க வாங்க. கூட்டமா போங்க, இதெல்லாம் கேட்கவே செய்யாதீங்க. போங்க போங்க. காசு இல்லையா? ஏடிஎம்ல காசு இல்லை சார். ஏடிஎம்ல காசு இல்லைன்னா வண்டியை கோர்ட்ல ஃபைனை கட்டி எடுத்துக்க. கோர்ட் எங்க சார்? ப்ளீஸ் சார். கோர்ட் எங்க இருக்கா? ஆமா. என்னல உன் ஃப்ரெண்ட்? எதுக்கு சார் அவனை அடிக்கிறீங்க? ஒரு அடியோடி நிறுத்துறீங்களா? நக்கல் என்ன? இன்னொரு அடி அடிங்க சார், அவன் யாருன்னு தெரியும். வண்டியை கோர்ட்ல போய் எடுங்களே. வாங்களே. கோர்ட்ல எடுத்துக்கிறேன் சார். வண்டியெல்லாம் என்ன ஜென்மன்னே தெரியலையே. ஆடா, இந்த வண்டியிலனா 1000 வண்டி கிடைக்கும். என்னடா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்க வர ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்கன்னு அவங்களும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஓ வண்டி போச்சு. எங்க அப்பாட்ட என்ன சொல்ல போறேனே தெரியல. எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. மச்சான், நான் என்னடா பண்ணேன்? நான் கேட்கதானே செஞ்சேன். இல்ல நீ கேட்டிருக்கவே கூடாது. போலீஸ்காரன்ட்ட பேசினாலே பிரச்சனை தான்டா. இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறயா? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? பைக்கு தானே, எடுத்துக்கலாம். பைக்கு தானேவா? டேய் எங்கே கொஞ்சம் காசு எடுத்து பார்ப்போம். காசா? அதில் ஒன்றும் இல்லை. தட்டு மட்டும்தான் இல்லை, இல்லைன்னா நம்மளும் பிச்சைக்காரன் தான்.
சரி உன்னெல்லாம் என்ன சொல்லன்னு தெரில. இப்போ உன்னால் முடிஞ்சா ஒருத்தன்ட்ட பைக் எழுறா பார்ப்போம். ஒருத்தன் தரட்டு என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன். பெருசாக பேச வந்துட்டான் வெங்காயம் மாதிரி. பைக்கு தானேவா? பைக்கு தானே, வாங்கி காட்டுறேன். வாங்கு வாங்கு. எவன் தரான்னு பார்க்குறேன். அதெல்லாம் நீ கொடுத்தா வாங்கிறதுக்கு மட்டும்தான் வருவானுங்க. இவன் எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியலையே. மச்சான் ரொம்ப அர்ஜென்ட்டு, பைக்கு மட்டும் தாயேன். பைக்கா? டேய் இப்பந்தாண்டா ரமேஷ்ட கொடுத்து விட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டுறக்கூடாதா? சாரி மச்சான். என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னான்? பைக் இல்லைன்னு. இப்போ தெரியுதா? இதான் நானும் சொன்னேன். பெருசாக பேச வந்துட்டான். நம்மள்கிட்ட பைக் இருந்தால் கொடுத்துருப்போம். நம்மள்கிட்ட தான் பைக் இல்லையே. மச்சான் ஒரு சின்ன அர்ஜென்ட்டு, உன் பைக் மட்டும் தருவியா? டேய் அம்மா கூட போயிட்டு இருக்கேன்டா, வைடா நான் அப்புறமா பேசுறேன். எப்ப பாரு பைக்கத்தா மயிரத்தா. சை, இவன் நம்பரை பிளாக்லாம் போட்டிருந்தோம், அப்புறம் எப்படி கால் வருது? என்ன கிடைக்கலையா? இல்லை. தெரிஞ்சது தானே. உன்னெல்லாம் நம்பி எவன்டா பைக் தருவான்? சரி கை வேற. ஒரு கட்டிங்காத ஒரு 500 ரூபா ரெடி பண்ணு. கட்டிங் தானே, அடிக்கலாம். பைக் தர தான் ஆள் இல்லை, காசு தர ஆள் இருக்கு. பண்ணு. 500 1000 ஒரு 2000 சில்லற இருக்கும். சரி போதும். பாபு. ஹலோ மச்சான், பைக்லாம் வேணாம், ரொம்ப அர்ஜென்ட். ஒரு 500 ரூபா இருந்தால் காசு ஜிபே பண்ணி விடேன். காசா? டெடி இப்பந்தாண்டா சுரேஷ்ட கொடுத்து விட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டுறக்கூடாதா? சாரி மச்சான். இவனா சொல்கிறாமாப்ல? காசா? மச்சான் நானே உன்கிட்ட தான் கேட்கணுன்னு இருந்தேன். கரெக்டாக நீயே அடிச்சிட்ட. காசு என்கிட்ட ஏதுடா. சாரிடா. சரி ஓகே. இவனை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காசு மயிருன்ட்டு. சை. எவ்வளோ பண்ணாலும் ஒரு லைக்ஸே வர மாட்டேங்குது. பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படி லைக்ஸ் வருது? அதுக்கெல்லாம் சிம்ரன் இடுப்பும் ரம்பாத்தோடையும் வேணும். அது உனக்கு இல்லை. அது என்னவோ உண்மைதான். இடுப்பை காட்டினா லைக்ஸ் விழுங்கிறது உண்மைதான். அதுக்குன்னு நான் இடுப்பாட்டிட்டு ஆட முடியுமா? இடுப்பை வேற நாங்கள் பார்க்க வரைக்கும் செய்யணுமா? வேற வேலை இல்லை. ஒன்றை போய் நம்பினோம் பாரு. ஒரு கட்டிங் கூட வழி இல்லாமல் பண்ணிட்டிய. மணி 6 ஆகுது. கையெல்லாம் என்ன ஆட்டம் ஆடு தெரியுமா? என்னடா பசங்கள்லாம் வெளியே இருக்கானுங்க, என்ன உட்காந்துருக்கானுங்க? கொஞ்சம் என்னடா என்னடா பண்ணுறானுங்க? அதெல்லாம் விட்றா. இப்ப இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை யாரு தெரியுமா? அந்த பாபு தான். பாபுவா 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 பாபுவா? டேய் பாபுதான் 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 பாபுவே தான். என்ன பண்ணா? அவனே தான். பைக் கேட்டிருப்பானே. எப்ப பார்த்தாலும் அர்ஜென்ட் பைக்கு தான். அவனை சமாளிக்கக்குள்ள பெரிய பாடா இருக்கு. இன்னொரு கட்டிங் அடிச்சா நானே அவனை போய் போட்டு தள்ளிடுவேன். எவ்ரிவேர் ஃபேக் பீப்பிள் மச்சான். மச்சான் அம்மாவை கூப்பிட்டு வெளியே போயிட்டு இருக்கேன்டா. தலை சாரி மச்சான், இன்ஸ்டால பேசுகிற அந்த பொண்ணு நான் தான். சரண்யா ரவிச்சந்திரன் போச்சா? மனசை புண்படுத்திட்டே இருக்கீங்க. பழகிடும் மச்சான்.
டேய் பொறு 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 பொறு, நம்ம இல்லடா ஜோக்கர், நம்மளோட பெரிய ஜோக்கர் அவன் தான்டா. என்னடா உன்னை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க? பாபு பாபுடா. பாபு வந்துட்டியா? அப்பவும் கடும் கிடைக்கும். பாபு? கடும் போதுண்டா எப்பா, உங்க சகவாசமே எனக்கு வேணாம். இத்தோட என்ன விட்டுருங்க, நான் வரேன்டா. மச்சான், சாரிடா. டேய், 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 பாபு. நில்றா. வாடா. பாபு ஒரு கட்டிங் மட்டும் வாங்கி சாரிடா மச்சான். இதை சொல்றேன் உன்கிட்ட. நீங்கெல்லாம் டேய் திரும்படா. ம். கடைசியாக உங்களை நம்பினதுக்கு என்னை இப்படி ஏமாத்திட்டீங்க. நல்லாருங்கடா. மச்சான் ஃபீல் பண்றேன் போல. இதெல்லாம் துப்புற அளவுக்கு ஆகி போச்சே. நடந்த மாதிரியெல்லாம் இல்ல, அவனே தான். அண்ணா அண்ணா நீ தூர போல வட்டி தர மாட்டேன்னு வட்டி வாங்க மட்டும் தெரியல. நான் போன் எடுத்து எடுக்க மாட்டேன். போன் உனக்கு என்ன செய்யணும்? நீ தருவீல ஓரமா பொத்திட்டு இல்ல. நாளைக்குள்ள வட்டி வரல ஒன்னையும் வீட்டையும் சேர்த்து கொளுத்தி விடுவோம்ல. ஒன்னையும் சேர்த்துதான். அண்ணே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. என்னடா சொன்ன? போடு மாப்ள அவனை. ஜாலியா என்ன மச்சான், யாரும் பார்க்கலல்ல? இந்த ஊர்ல இருக்க ஆட்களை தவிர வேற யாருமே பார்க்கலடா. பாப்போம். பார்ப்போம். மச்சான், காசு வந்தாலே மாறிடுவாங்கல்ல? பின்ன காசுக்குன்னு ஒரு பவர் இருக்குடா. முழுசா 1 லட்சம் பார்த்துருப்பியா? 10 லட்சம் இதே இடத்துல 1 கோடி கிடந்தா என்ன போட்டு தள்ளிட்டு அந்த காசை எடுத்துட்டு போக மாட்டேன். ஏய் சும்மாறா, காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாதுடா. அது காசு இல்லாதவன் சொல்லக்கூடியது. ஆனா இங்க காசு தான் எல்லாமே. கடவுள் நல்லவங்களை சோதிப்பான்டா. அப்புறம் நாம தான் இழிச்சவாயின்னு சொல்லி சோதிச்சுட்டே இருப்பான். டேய் டேய் மச்சான் விழுந்துட்டாங்கடா. ஆக்சிடென்ட்ரா. வாடா. 2 பேரும் அவுட்டா? 1 கோடியா மச்சான்? 1 கோடி ரூபா அந்த பேக்குள்ள இருக்குடா. துட்டு வேணும். வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான். பணம் 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 தான். பணம் தான் சார் எல்லாமே. பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். Because money is always ultimate. My கருத்து what is I'm saying. மச்சான் 1 கோடிடா. ஆளுக்கு பாதி பாதி எடுப்போம். சாரா மச்சான், இப்போதான் காசோட பவர் என்னன்னு தெரியும். நான் காசு எடுக்கிறதுக்குள்ள போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இதே இடத்துல இருந்தால் நீங்கள் காசை எத்திப்பீங்களா மாட்டிங்களா?